திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பள்ளிகள் கல்லூரிகளில் தொடர்ந்து பலவிதமான முறைகேடான காரியங்கள், வன்முறைகள், கொலைகள் என்று சொல்லி அடுக்கடுக்காக சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அங்குள்ள அலிதாபாத் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள லட்சோடா என்று சொல்லப்படுகிற அந்த மண்டலத்தில் உள்ள அரசு பள்ளி, பழங்குடியின பெண்கள் படிக்கின்ற அந்த பள்ளியிலே சுமார் 83 மர்ம மரணங்கள் 15 மாதங்களில் நடைபெற்றிருக்கிறதாக தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப நாட்களுக்கு முன்பதாக சமீபத்திலே 14 வயதை நிரம்பிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி உயிரிழந்த சூழ்நிலையில் அவளுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக கண்டறியப்பட்டு அதைத் தொடர்ந்து கடந்த 15 மாதங்களில் மட்டும் 83 மாணாக்கர்கள் அடுத்தடுத்தாக தொடர்ந்து உயிரிழந்திருக்கிறார்கள் மர்மமான முறையில் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்காக அதிகப்படியான விசாரணை மேற்கொள்ளும்படியாக அங்குள்ள காவல்துறையினர் அங்கே விசாரணையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழங்குடியின பெண்கள் படிக்கின்ற இந்த அரசு பள்ளியில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான காரியமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இதற்கு அதிகப்படியான ஒரு காரணம் உரிய பராமரிப்பின்மையும் பாதுகாப்பின்மையும் என்று உறுதியாக அங்குள்ள மக்களால் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சீக்கிரமாக சரி செய்யப்பட தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அரசு பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அங்குள்ள கல்வித்துறை இதை உடனடியாக சரி செய்ய கர்த்தர் கிருபை தர வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மர்ம மரணங்கள் தடுக்கப்பட, மாணாக்கருடைய உயிர் எந்த விதத்திலும் பலியாகாதபடிக்கு அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் பள்ளிகள் கல்லூரிகளில் நடைபெற்று வருகிற பல்வேறு முறைகேடான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதிலும் மாணவிகள் படிக்கின்ற பள்ளிகளிலே அதிகப்படியான முறைகேடான காரியங்கள் நடந்து வருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். எந்த படியாயினும் இன்றைக்கு ஆண்டவரே, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் பள்ளிகள் கல்லூரிகளிலே அதிகரித்து வருகிறபடியினாலே இதற்காக வரும் தலைமுறையினர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் இப்பொழுது இணைந்து திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். பள்ளிகள் கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர ஜெபிக்கிறோம். குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் பழங்குடியின பெண்கள் படிக்கின்ற ஆண்டவரை, பழங்குடியின ஆண்டவரை ஆண் பிள்ளைகள் படிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை பள்ளிகளிலும் உரிய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட, எந்த விதத்திலும் முறைகேடான முறையிலே ஆண்டவரை தகப்பனை பிள்ளைகள் வன்முறைக்குட்படுத்தப்படாதபடிக்கு பிள்ளைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜெபிக்கிறோம். தெலுங்கானா அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுடைய மரணங்கள் தடுக்கப்பட நீங்க கிருபை செய்து பாதுகாத்து நடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.